அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தான் வந்து நமக்கு ஹையாக வரும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற டிஃப்ரென்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன? PNR/100 டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதே வந்து P வந்து 1200, N வந்து 1 year. ஆனால் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா ஹாஃப் இயர்லி பேசிஸில் கால்குலேட் ஆகுது. ஹாஃப் இயர்லின்னா அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லித்தரோம். R வந்து 10%. ஓகேங்களா? இப்போ வந்து N வந்து 1 இயர்னா என்னது? 12 months. இதே வந்து N வந்து ஹாஃப் இயர்லி அப்படின்னா வருஷத்தை வந்து 2ஆக பிரிச்சுக்கிறாங்க, ஹாஃபாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ என்னன்னா 12 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 6. ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு 6 monthsக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 6 monthsக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் 2 times நம்ம செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணணும். அதுதான் வந்து ஹாஃப் இயர்லி. சரிங்களா? சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது வந்து 3 times குவார்ட்டர்லின்னு சொல்கிறாங்க. குவார்ட்டர்லி நம்ம என்ன பண்ணணும்? 12 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 3. அப்போ என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு 3னா வந்து இதை வந்து 3 months பிரிச்சுக்கணும். 12 months 3 months பிரிச்சுக்கணும். ஸோ 3 months பிரிச்சுக்கணும். டோட்டலாக வந்து 4 times வருது. அப்போ 4 times வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஒரே சேம் பிரின்சிபலுக்கு சேம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து 4 times நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுதான். ஸோ செப்பரேட் ஆகும்போது என்ன ஆகும்? அப்போ பர்சன்டேஜ் வந்து அதுவும் வேரியேஷன் ஆகும். இங்கே வந்து 1 yearக்கு வந்து 10%னா அப்போ ஹாஃப் இயர்லியாக போகும்போது ஃபஸ்ட்டு 6 monthsக்கு 5% ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 6 monthsக்கு 5%. 2 போடும்போது ஃபஸ்ட்டு 6 monthsக்கு 5%, நெக்ஸ்ட்டு 6 monthsக்கு 5%. அதே சேம் லாஜிக்கும். அப்போ இங்கேயும் வந்து சப்போஸ் இங்கே வந்து 12% சேம் வந்துச்சுன்னா இங்கே ஃபஸ்ட் மந்த்துக்கு 3% இப்படி போடணும். நம்ம 3 times 4 times கேட்கும்போது 3 போடணும். ஸோ இப்போ இந்த சம்முக்கு வந்து எப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே சேம் பிரின்சிபிள் தான் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபஸ்ட்டு 6 month போடும்போது 1200 இன்ட்டு 1 yearக்கு எவ்வளோ? அது ஹாஃப் இயர்லியாக போடும்போது 5%. ஸோ இங்கே வந்து 0 கேன்சல், 12 5s are 60. அகெயின் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட்டு 6 months போடும்போது 1200 இன்ட்டு 1 இன்ட்டு 5/100 ஈக்குவல் டு 60. டோட்டலாக வந்து 120. இப்போ இதே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பார்க்குறோம். இப்போ இதே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு 6 monthsக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு 6 monthsக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடது சேமாக தான் இருக்கும். எப்படி 1200 இன்ட்டு 1 இன்ட்டு 5% ஈக்குவல் டு 60. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் 6 monthsக்கு போடுறப்ப தான் என்ன ஆகும்னா இந்த இன்ட்ரெஸ்ட் இங்கே என்ன இருக்கும் அது வந்து ஆட் ஆகும் பிரின்சிபல் கூட. 1260 போட்டோம்னா 1260. இப்போ வந்து பிரின்சிபல் இங்கே வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த பிரின்சிபலுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ 1260 இன்ட்டு 5/100 0 கேன்சல். இங்கே வந்து 30 10
3 1 60. அப்போ இந்த ஜீரோக்கு டிவைடட் பை 10 போட்டோம்னா ஆன்சர் வந்து 63. இப்போ செகண்ட் 6 மந்த்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 63. ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கும் செகண்ட் 6 மந்த்துக்கும் எவ்வளோ ஆகும்? அப்போ 60 + 63 ஈக்குவல் டு 1 2 3. ஸோ அப்போ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. ஸோ அவங்க கொஸ்டினை கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ 123 minus 120 equal to 3. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். எஸ், ஆப்ஷன் பி. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.